உலக தமிழர்களை ஒரே இடத்தில் சந்திக்க வேண்டுமா? உங்களை அன்புடன் அழைக்கிறது தி ரைஸ் அமைப்பின் 13வது உலக தமிழர்கள் மற்றும் திறனாளர்கள் மாநாடு. நடைபெறும் நாள் ஜூன் 7 முதல் 9 வரை 2024 சுவிட்சர்லாந்து நாட்டில் உலக புகழ்பெற்ற டாவோஸ் காங்கிரஸ் சென்டரில். இன்றே பதிவு செய்வீர். www.tamilrise.org. தொடர்புக்கு 9150060032. தமிழக நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் இணைந்திருக்கிறார். வாருங்கள், அவரோடு பேசுவோம். சார் வணக்கம். வணக்கம் சார். 3ஆம் கட்ட தேர்தல் இன்றைக்கு நடைபெறுகிறது. எப்படி பார்க்குறீங்க? அதான் முதல் 3ஆம் கட்டம்னா மொத்தம் 543 தொகுதிகளில் வந்து இன்றைக்கி கிட்டத்தட்ட நடக்கிறத பார்த்திங்கன்னா ஒரு 284 தொகுதிகள் வரையும் முடிஞ்சு போயிடுது. பாதிக்கு மேற்பட்ட தொகுதிகள் முடிஞ்சு போயிடுது. ஸோ ஏற்கனவே முதல் 2 கட்டம் வந்து இந்த 3ஆவது கட்டத்தோடு வந்து பல மாநிலங்களில் தேர்தல் கம்ப்ளீட்டாகவே முடிஞ்சு போயிடுது. அதாவது ராஜஸ்தான், சத்தீஸ்கர், குஜராத்து, அஸ்ஸாமு, தமிழ்நாடு, கர்நாடகா, கேரளா இதெல்லாம் முழுசாகவே முடிஞ்சு போயிடுது. இன்னும் சில மாநிலங்களில் பீகார், வெஸ்ட் பெங்கால் போன்ற மாநிலங்களில் 7 கட்டமும் தேர்தல் நடக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக வைக்கிறாங்க. இன்னும் சில மாநிலங்களில் ஒரிசா, ஜார்க்கண்ட் போன்ற மாநிலங்கள் நடக்கலை. ஸோ முதல் 2 கட்டம் வந்து கொஞ்சம் பிஜேபிக்கு ஃபேவரபுளாக இல்லை அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் இருந்தது. இன்றைக்கி நடக்கிற எலெக்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா இன்றைக்கி முக்கியமான ஹிந்தி ஸ்பீக்கிங் ஸ்டேட்ஸ்லாம் நடக்குது. கொஞ்சம் மத்திய பிரதேஷ், சத்தீஸ்கர், குஜராத்தில் 26 தொகுதி இருக்குது. அவங்களுக்கு அங்கே சாலிடான ஒரு பேஸ் இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா உத்தரப்பிரதேஷ், மகாராஷ்டிரா, கர்நாடகாவில் காங்கிரஸ்க்கு ஒரு ஸ்ட்ராங்கான பேஸ் இருக்குது. ஸோ இதுவரையும் நடந்திருக்கிற அந்த தொகுதிகள்லாம் வந்து ஒரு மாதிரி எக்ஸிட் போல் அப்படின்னு சொல்ல முடியாது. வருகின்ற பல்வேறு தகவல்கள்லேருந்து பார்க்கும்பொழுது இந்த இன்றைக்கும் இருக்கிறதையும் சேர்த்து இன்றைக்கி ஒரு குரூஷியலான ஒரு ஃபேஸ் இது. ஆக்சுவலாக இந்த ஃபேஸில் பிஜேபிக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு குஜராத்திலலாம் அட்வான்டேஜ் இருக்குது, கொஞ்சம் யூபிலையும் அட்வான்டேஜ் இருக்குது, மகாராஷ்டிராலையும் அட்வான்டேஜ் இருக்குது. அதே மாதிரி காங்கிரஸுக்கு பார்த்திங்கன்னா மகாராஷ்டிராலையும் அட்வான்டேஜ் இருக்குது, கர்நாடகாலையும் அட்வான்டேஜ் இருக்குது. அதே மாதிரி கொஞ்சம் ஓரளவுக்கு வந்து யூபிலையும் கொஞ்சம் அட்வான்டேஜ் இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்க்கும்பொழுது இந்த 283 தொகுதிகள் முடியும் பொழுது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா வந்து பிஜேபி வந்து ஒரு ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 150-160 இடங்களில் அவங்க வரலான்ற மாதிரியான ஒரு விஷயம் இருக்குது. மீதி இவங்க வந்து ஒரு 130-120 இடங்களில் இவங்க வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. பிஜேபி தான் லீடிங்கில் இருக்காங்க. இந்த ஃபெஸ்டிவல் சேர்த்திங்கன்னா பிஜேபி தான் வந்து இந்தியா கூட்டணியோட கொஞ்சம் மேலே இருக்காங்க. பட் முந்தி எதிர்பார்த்த மாதிரி அவங்க சொன்ன மாதிரி 400 சீட்டு வந்துடுவோம், 370 சீட்டு வந்துடுவோம், அதெல்லாம் வந்து கொஞ்சம் கஷ்டமான காரியம். ஆனால் இனிமேல் நடக்க போகிற பல்வேறு மாநிலங்கள் இருக்கு இல்லையா, அதெல்லாமே கொஞ்சம் பிஜேபிக்கு ஃபேவரபுளாக இருக்கிற ஒரு இடங்களாக இருக்குது. ஆக்சுவலாக அதில் காங்கிரஸ் இந்தியா கூட்டணி வந்து எவ்வளோ தூரம் தங்களை வந்து வலுப்படுத்தி கொண்டு இருக்கிறது என்பது அதில் தான் நமக்கு தெரியும். ஆக்சுவலாக இதுவரையும் வந்து இந்தியா கூட்டணிக்கு ஃபேவரபுளாக கேரளாவோ இல்லை தமிழ்நாடோ இந்த மாதிரி இடங்கள்லாம் இருந்தது. இனிமேலும் வந்து தெலுங்கானா போன்ற மாநிலங்கள் காங்கிரஸுக்கு அட்வான்டேஜாக இருக்குது. ஸோ இனிமேல் வரப்போகிற ஃபேஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த இன்றைக்கி 3ஆவது ஃபேஸ் முடிஞ்சோடனே அடுத்த 4 ஃபேஸ்லேயும் வந்து கொஞ்சம் பிஜேபிக்கு ஃபேவரபுளாக இருக்கும். ஆனால் அவங்க வந்து 272 டச் பண்ணுவாங்களா அப்படின்றது ஒரு சந்தேகத்துக்குரிய ஒரு விஷயமா இருக்குது. அவங்க வந்து இந்த வாட்டி ஒரு மினிமம் 130 எடுத்தாங்கன்னா கூட அடுத்த ஒரு 4 ஃபேஸில் வந்து அவங்க வந்து இன்னும் 270 மேக்கப் பண்ணணும், அதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவாக இருக்குது அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க. இல்லைங்க கண்டிப்பாக 270 எடுத்துருவாங்க அப்படின்ற விஷயமும் இருக்குது. இல்லை ஆவரேஜாக 222 வரையும் வரும்னு ஒரு தகவல்கள் இருக்குது. இல்லை ரொம்ப ஒஸ்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணாங்கன்னா 200 போகும். அதனால தான் ஏப்ரல் 5ஆம் தேதி காங்கிரஸுடைய தேர்தல் வாக்குறுதி வெளிவந்தது. ஏப்ரல் 19ஆம் தேதி முதல் கட்ட தேர்தல் நடந்தது. ஆனால் அதுவரையும் காங்கிரஸ் தேர்தல் வாக்குறுதியை பற்றி பேசாத பிரைம் மினிஸ்டர் ஏப்ரல் 19க்கு அப்புறம் 2ஆம் கட்டம் நடக்கும்பொழுது தான் அதை பேச ஆரம்பிக்கிறார். அதாவது எக்ஸாக்டாக எப்போ பேசுகிறாருன்னா வந்து ஏப்ரல் 26க்கு முன்னாடி தான் அதை பேச ஆரம்பிக்கிறார். அதாவது வந்து உங்கள்கிட்ட தாலியை பிடிங்கிடுவான், தங்கத்தை பிடிங்கிடுவான், வெள்ளியை பிடிங்கிடுவான், 2 வீடு இருந்தால் ஒரு வீடை பிடிங்கிடுவாங்க, கோட்டாவை தூக்கி முஸ்லீம்களுக்கு கொடுத்துருவாங்க. இதெல்லாம் அவர் எப்போ பேசுகிறார் அப்படின்னா இப்போ ராமரோட ரொம்ப பெருசாக நினச்சிக்கிறாங்க காங்கிரஸ்காரங்க. பாகிஸ்தான் அழுது, இந்த காங்கிரஸ் தோத்தா பாகிஸ்தான் அழுது, இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் எப்போ எடுக்கிறாருன்னா காங்கிரஸ் தேர்தல் வாக்குறுதியிலே இல்லாத ஒரு விஷயங்களை பொய் சொல்லி ஒரு விஷயத்தை கட்டமைக்கிறார். அது வந்து 102 தொகுதிகள் முதல் நடந்தபோது அதில் பெருவாரியான இடங்கள் காங்கிரஸ்க்கு வந்ததுனால, இந்தியா கூட்டணிக்கு வந்ததுனால அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரியான ஒரு மோசமான பிரச்சாரத்தை பிரதமர் கையில் எடுக்கிறார். அந்த பிரச்சாரத்தை 26 வரையும் கண்டினியூ பண்ணி இப்போவும் கண்டினியூ பண்ணுறார். இப்போ வந்து அன்றைக்கி குஜராத்தில் கூட உங்ககிட்ட 2 எருமை இருந்தால் ஒரு எருமையை எடுத்துருவாங்க அப்படின்னு சொல்கிறார் ஆக்சுவலாக. ஸோ இந்த மாதிரி போகிறப்ப பார்த்தா உங்ககிட்ட 2 கண் இருந்தால் ஒரு கண் எடுத்துருவாங்க அப்படி காங்கிரஸ்காரங்க அப்படின்னு கூட சொல்லுவார் நினைக்கிறேன். அந்த லெவலுக்கு அவர் இறங்கி கீழே போயிட்டார். ஆனால் இந்தியா கூட்டணியை பொறுத்த மட்டும் அவங்க வந்து ஓரளவுக்கு வந்து ஸ்ட்ரென்த்தனாக இருக்காங்க. அப்படின்னா அவங்க வந்து இந்த சமூக நீதியிலான விஷயங்கள் இருக்குல்ல, இடஒதுக்கீடு போன்ற விஷயங்கள், சாதி வாரியான கணக்கீடு,
இந்த விஷயங்கள். அதுக்கப்புறம் வந்து பிரியங்காவுடைய பிரச்சாரம் வந்து இந்த எலெக்ஷனுடைய ஹைலைட்டாக நான் பார்க்குறேன். ஆக்சுவலாக நேஷனல் லெவலில் வந்து பிரியங்கா தான் இன்றைக்கி ஒரு ஸ்டார் கேம்பெயினராக இருக்காங்க. அவங்க தான் மோடிக்கு வந்து சரியான பதிலை வந்து கொடுக்குறாங்க. அதாவது இதுவரையும் வந்து எங்கள் பாட்டி வந்து சல்லடையாக குண்டுகளால் துளைக்கப்பட்ட போதும் சரி, இல்லை எங்கள் அப்பாவை நாங்கள் வந்து துண்டு துண்டாக உடல்களில் கொண்டு வந்த போதும் சரி, அதை பற்றி நாங்கள் எந்த இடத்துலையும் சொல்லி ஒரு ஓட்டு கூட நாங்கள் கேட்டதில்லை. நீங்கள் ஏழைத்தாயின் மகன் சொல்கிறீங்க, 10 லட்சம் ரூபா கூட்டு அணியிறீங்க, நீங்கள் வந்து பேசுகிறீங்க இது மாதிரி எனக்கு ஒரு வீடு இல்லைன்ட்டு. நீங்கள் 2019 எலெக்ஷன்ஸில் நீங்கள் வீடு இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் டிக்ளரேஷனே கொடுத்துருக்கீங்க எலெக்ஷன் கமிஷனில். அப்படின்லாம் இருக்கும்போது நீங்கள் பொய் சொல்லி ஓட்டு கேட்குறீங்க, நாங்கள் அது மாதிரிலாம் கேட்டது கிடையாது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் அவங்க வந்து தொடர்ந்து எடுத்து வைக்கிறாங்க. ஸோ இந்த எலெக்ஷன்ஸோட ஹைலைட் வந்து பிரியங்காவுடைய பிரச்சாரம் தான். அதே மாதிரி அவங்க ரேபரேலியில் போட்டி போடாதது கூட வந்து ப்ராபப்ளி வந்து இந்த நாடு முழுக்க சென்று பிரச்சாரம் செய்யணுன்றதுக்காக அதுக்காக தான் அவங்க வந்து ரேபரேலியில் போட்டி போடாத இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த அட்வான்டேஜெல்லாம் பார்க்கும்பொழுது காங்கிரஸ் கூட்டணிக்கு வரப்போகிற அந்த அடுத்த கட்ட 4 தேர்தலில் கூட வந்து ஓரளவுக்கான வாய்ப்புகள் இருக்குது, இல்லைன்னு ஒரேடியாக மறுக்க முடியாது. பட் அது வந்து காங்கிரஸ் மட்டும் 100 எண்ணிக்கையை தனியாக கிராஸ் பண்ணி எடுத்துனா பிஜேபி ஆட்சிக்கு வருது ரொம்ப சிரமமான ஒரு காரியமாக போயிடும். ஸோ அது 100 எண்ணிக்கையை கிராஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகரிச்சுட்டே இருக்குது ஒரு நாளுக்கு நாள். மோடி இந்த மாதிரி பேசுகிற ஒரு விஷயம் இருக்குது இல்லையா, இதுவே வந்து அவருக்கு எதிராக போயிட்டுருக்கு. என்ன இது மாதிரிலாம் மோசமாக பேசுகிறார் அப்படின்னு. அதாவது பொய்களை பேசும்பொழுது என்ன ஆகுதுன்னா அவர் நினச்சிட்டு இருக்கார் ஓட்டு வரும்னு நினச்சிட்டு இருக்கார். அதுக்கு மாறாக வந்து இவ்வளவு மோசமாக பொய் பேசுகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டுக்கள் அவர் கையை விட்டு போயிட்டு இருக்கிற ஒரு விஷயம் நம்ம பார்க்குறோம். ரெண்டாவது வந்து உண்மையான ப்ராப்ளத்தை அட்ரஸ் பண்ணாமல் வேலையில்லா திண்டாட்டமோ விலைவாசி உயர்வோ போன்ற பல விஷயங்கள் அட்ரஸ் பண்ணாமல் இந்த மாதிரி மதம் கடவுள் போன்ற விஷயங்கள் அட்ரஸ் பண்ணுறது நாட்டில் இருக்கிற இளைஞர்களை கொஞ்சம் மறுசிந்தனை செய்ய வச்சிருக்கு ஆக்சுவலாக. ஸோ அவர்கள் வந்து உண்மையான பொசிஷன் இன்றைக்கி என்ன நிலைமை, வாழ்வாதாரம் எப்படி இருக்குது, அதை பார்த்து ஓட்டு போடுற ஒரு நிலைமைக்கு அவங்க வந்திருக்காங்க. அதனால் இந்த வாட்டி மோடியோடைய மேஜிக் வந்து எடுபடுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு. அவர் 272 அந்த மேஜிக் ஃபிகரை ரீச் பண்ணுற மெஜாரிட்டி வரதுக்கான அந்த ஃபிகரை ரீச் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவார் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்குது. ஆனால் நம்ம மோடியை நம்ம ஒரு அண்டர் எஸ்டிமேட் பண்ண முடியாது. அவருக்குன்னு ஒரு இமேஜ் இருக்குது. பாஜக என்கிற கட்சிக்கு ஒரு பின்னடைவு இருந்தால் கூட மோடிக்குன்ற ஒரு இமேஜ் இருக்கும் பொழுது அந்த இமேஜ் வந்து இழந்த ஓட் பேங்கையோ அல்லது புதிய ஓட் பேங்கையோ கொண்டு வருமா இல்லையான்றதை நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். நம்ம ஒரேடியாக மோடிக்கு ஒன்றுமே இல்லை அப்படின்னு நம்ம அடித்து தள்ள முடியாது. ஏன்னா 10 வருஷமாக அவருடைய பிம்பம் கட்டமைக்கப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்குறோம். அது அவ்வளோ சீக்கிரம் உடைக்கக்கூடிய ஒரு பிம்பம் கிடையாது. அதை உடைக்கக்கூடிய வல்லமை வந்து காங்கிரஸுக்கு எப்போ வரும்னா இந்தியா கூட்டணி ஒரு கம்பைண்டாக ஒன்றுபட்ட ஒரு பிரச்சாரத்தை மேற்கொண்டு நாங்கள் ஒற்றுமையாக இருக்கோம் அப்படின்ற மோடி வேண்டாம் என்பதில் நான் ஒற்றுமையாக இருக்கோம், அதே மாதிரி எலெக்ஷன்ஸுக்கு அப்புறமும் நாங்கள் ஒற்றுமையாக ஒரு நிலைத்த ஆட்சியை கொடுப்போம்ன்ற நம்பிக்கையை இந்தியா கூட்டணி உருவாக்கினால் நிச்சயமாக இந்தியா கூட்டணிக்கான வாய்ப்புகள் வந்து இன்னும் அதிகமாகும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. இதுவரை நடந்த விஷயம் 3 கட்ட தேர்தல், இன்னையோடு முடிஞ்ச 3 கட்ட தேர்தலில் கண்டிப்பாக வந்து ஒரு டஃப் ஃபைட்டு தான் போயிட்டுருக்கு. ஒரு ஸ்லைட் எட்ஜில் வேணால் பிஜேபி இருக்கலாமே தவிர இன்னும் டஃப் ஃபைட் தான் போயிட்டுருக்கு. ராகுல் காந்தி அவர்களை ரொம்ப கடுமையாக தாக்கியிருந்தார் மோடி. ராகுல் காந்தி பிரதமராக வர்றதை பாகிஸ்தான் மக்கள்லாம் விரும்புகிறாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தார். ஒரு மாதிரி இந்த மீண்டும் அந்த ஒரு மத அரசியலை தான் ராகுல் காந்தி பண்ணிட்டு இருக்காரு. எப்படி மோடி அவர்கள் பண்ணி இல்லை, அது அவருடைய இயல்பு. அது பண்ணாத போனால் தான் நமக்கு ஆச்சரியமாக இருக்கும். அதெல்லாம் வந்து இயல்பாக அது பண்ணக்கூடிய விஷயம் தான். அவங்க ராமர் கோயிலை ரொம்ப எதிர்பார்த்தாங்க, பட் ராமர் கோயில் வந்து கை கொடுக்கல. அதை பூஸ்ட் பண்ண பார்க்குறாங்க, அது எடுபட மாட்டேங்குது. ஆக்சுவலாக மக்களுக்கு எல்லாருக்கும் பக்தியெல்லாம் இருக்குது. அந்த பக்தியை நீங்கள் வந்து அரசியலாக பயன்படுத்தினீங்கன்னா அதுக்கு அவங்க வந்து அதை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. இன்றைக்கி இருக்கிற மக்களுடைய பிரச்சனைகள் அது மாதிரி இருக்குது. இன்றைக்கி மக்களுடைய பிரச்சனைகள் வேலைவாய்ப்பு, விலைவாசி போன்ற விஷயங்கள், உங்களுடைய எலக்ட்ரோனல் பாண்ட் ஊழல்கள், நீங்கள் ஊழல் இல்லாதாலும் தெரிஞ்சு போச்சு. நீங்களும் ஊழல் பண்ணுற ஆசாமிங்க தான் தெரிஞ்சு போச்சு. உங்கள் பிஎம் கேர் ஃபண்டை பற்றி கணக்கு கேட்டால் அதுக்கு கணக்கே கிடையாது ஆக்சுவலாக. ஸோ இந்த மாதிரி இப்போ 7 லட்சம் கோடி சிஏஜி சொன்ன ஊழலை பற்றி யாரும் விசாரிக்கவே இல்லை. ஸோ உங்களை பற்றி நிறைய விஷயங்கள் இன்னும் இருக்கிறதுனால மக்கள் வந்து ஓரளவுக்கு பாஜகவுடைய சாயமும் ஓரளவுக்கு வெளுத்து போனதுனால மக்கள் வந்து மோடியோட இமேஜை மட்டும் நம்பி ஓட்டு போடுவாங்களான்றது ஒரு கேள்விக்குறி. அதனால தான் அந்த மத ரீதியான பிரச்சாரத்தை வந்து பிரதமர் கையில் எடுத்துக்கிறதுக்கு காரணம் அந்த இந்துக்கள் உங்ககிட்ட எஸ்சி எஸ்டி ஓபிசி ஓட்டு கோட்டாவெல்லாம் பிடிங்கி முஸ்லீம்களுக்கு கொடுத்துருவாங்க அப்படின்னா முஸ்லீம்களுக்குன்னு ஒரு தனி இடஒதுக்கீடே கிடையாது சார் நம்ம நாட்டில். அதுதான் நிலைமை. இன்னைக்கு கொடுக்கவும் முடியாது. இந்துக்களுக்கு, கிறிஸ்தவர்களுக்கு, முஸ்லீம்களுக்கு கொடுக்க முடியாது. முஸ்லீம்கிட்ட உள்ள பிற்பட்ட ஜாதிகள் இருக்காங்களா அவங்களுக்கு தான் கொடுப்பாங்க. கிறிஸ்தவர்களுக்கு பின்னாடி இருக்கிற பிற்பட்ட ஜாதிகள், இந்துக்களுக்கு இருக்கிற பிற்பட்ட ஜாதிகளுக்கு தான் கொடுப்பாங்களே தவிர முஸ்லீம் என்று ஒரு முஸ்லீம் 15% கோட்டான்னு எந்த இடத்துல யாராலும் கொடுக்க முடியாது. முஸ்லீம் மரக்காயர், முஸ்லீம் ராவுத்தர், முஸ்லீம் லப்பை அப்படின்னு நிறையா இருக்குது. அதுலேயே முற்பட்ட பிரிவு இருக்குது முஸ்லீம்லேயே. இப்போ சுன்னி ஷியாலாம் இருக்குது, அவங்களாம் முற்பட்டவர்களாக இருப்பாங்க. அவனுக்கு அவன் ஓபிசி லிஸ்ட்டில் வரமாட்டான். பட் லப்பை ராவுத்தர் அவன்லாம் வந்து வருவான்.
மரக்காயர் அவங்களாம் வந்து அவங்க லிஸ்ட், அவங்க ஓபிசி லிஸ்ட்டில் அவங்க பேர் தான் இருக்கும். அவன் முஸ்லீமாக மத ரீதியாக முஸ்லீமாக இருக்கான், பட் ஜாதி ரீதியாக அந்த பிரிவு ரீதியாக பிற்பட்டவராக இருக்கான். அதனால தான் ஓபிசியில் இடம் பெறான். முஸ்லீம்ன்றதுனால இதில் இடம் பெறலை, அந்த பிரிவு ரீதியாக பிற்பட்டவராக இருக்கிறதுனால. அது வந்து ராஜேந்திர சச்சார் கமிட்டிலையும் சொல்லிட்டாங்க, ரங்கநாத் மிஸ்ரா கமிட்டிலையும் சொல்லிட்டாங்க. முஸ்லீம்களில் பல பிரிவுகள் இருக்குது, ஒவ்வொரு பிரிவும் பிற்பட்டவர்கள் நிறைய பேர் இருக்காங்க, அதில் முற்பட்டவர்களும் இருக்காங்க. இப்போ எப்படி நம்ம இந்துக்களில் உயர் ஜாதிகளில் சில முதலியார்களோ சில பிராமணர்களோ உயர் ஜாதிகளோ இருக்காங்க இல்லையா, நாயுடுக்களோ அது மாதிரி இருக்காங்க இல்லையா, அதே சமயம் வன்னியர்களோ வேறு பலரோ பிற்பட்டவராக இருக்காங்க இல்லையா, அந்த மாதிரி முஸ்லீம்களும் இருக்குது. அதனால் அப்போ நம்ம படையாட்சிக்கு கொடுக்குறதோ கவுண்டருக்கு கொடுக்குறதோ நம்ம இந்து இடஒதுக்கீடு நான் சொல்கிறோம், அப்படி சொல்லலைல்ல. வன்னியருக்கான ஓபிசி இடஒதுக்கீடு தான் சொல்கிறோம். அப்போ முஸ்லீம்களுக்கு மட்டும் ராவுத்தருக்கு கொடுக்குறது நீங்கள் முஸ்லீம் இடஒதுக்கீடு எப்படி சொல்கிறீங்க? அது ஓபிசிக்கான இடஒதுக்கீடு. அவங்க அந்த கம்யூனிட்டியில் அந்த பிரிவு வந்து ரொம்ப பின்னாடி இருக்குது. இது முழுக்க முழுக்க ஒரு பொய்யை வந்து திருப்பி பிரதமர் சொல்லிட்டு இருக்காரு. இந்த பொய் வந்து நிச்சயமாக மக்கள் புரிஞ்சுப்பாங்க ஆக்சுவலாக. அதனால தான் வந்து தெலுங்கானாவில் வந்து அந்த சீஃப் மினிஸ்டர் என்ன சொல்கிறாரு, எங்களை பற்றி இப்படி சொல்கிறாரு, ஆனால் பாஜக மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் ஓபிசி எஸ்சி எஸ்டி எந்த பிரிவுக்கும் இடஒதுக்கீடே கிடையாது, இடஒதுக்கீடை கம்ப்ளீட்டாக எடுத்துருவாங்க அப்படின்னு ஒரு பிரச்சாரத்தை தான் அவங்க தெலுங்கானாவில் மையமாக வைக்கிறாங்க. ஸோ அந்த பிரச்சாரம் அங்கே நல்லா எடுபட்டுருக்கு பிஜேபிக்கு எதிராக. பிஜேபி அதுக்கு பதில் சொல்கிறதுக்கு ரொம்ப திணறாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் வந்து ஒரு பொய்களை கட்டமைத்து ஒரு பிரச்சாரம் பண்ணும்பொழுது இந்த மாதிரி பாகிஸ்தான் போன்ற விஷயங்களை வந்து பிரதமர் சொல்கிறதுல ஒன்றும் ஆச்சரியம் கிடையாது. ஏன்னா இந்த மாதிரி சொன்னால் மக்கள் உடனே காங்கிரஸ் வந்து பாகிஸ்தானோட ஆள், அதனால் வந்து ஓட்டு போடக்கூடாது நம்ம. அதாவது இந்த நேஷனலிசம் இருக்குல்ல, இந்த தேசிய உணர்வு, அந்த தேசிய உணர்வு, இந்த கடவுள் உணர்வு, இந்த மத உணர்வு, இந்த மூணுத்தையும் வந்து ஒரு இதாக வச்சுட்டு இருக்காங்க, ஒரு ட்ரம்ப் கார்டு மாதிரி வச்சுட்டு அதை பயன்படுத்தி தான் ஓட்டு கேட்குறாங்க இவங்கெல்லாம். ஆக்சுவலாக பிஜேபியும் மோடியும் அதுதான் பண்ணுறாங்க. அது அவங்களுக்கு இதுவரையும் வெற்றியை கொடுத்துருக்குன்றதுல சந்தேகம் கிடையாது. அதனால் இந்த வாட்டி அது வெற்றியை கொடுக்குமா? ஏன்னா பல மாநிலங்களில் இந்தியா கூட்டணி வந்து தங்களை வலுவாக கட்டமைத்து கொண்டு போட்டி போடும்போது மக்களுடைய உண்மையான பிரச்சனைகள் வந்து பூதாகாரமாக இங்கே வெடித்து கொண்டு இருக்கும்போது இந்த மாதிரியான பிரச்சாரம் இந்த வாட்டி எடுபடுமான்றது ஒரு கேள்விக்குறியாக நான் பார்க்குறேன். ஆந்திராவில் போன சந்திரபாபு நாயுடு அவர்கள் மோடியினுடைய படத்தை இந்த பிரச்சாரங்கள்லாம் பயன்படுத்த மறுத்து விட்டதாகவும் சரி, அதனால் அந்த மாநில பாஜக தலைவரே கோவிச்சுக்கிட்டு அங்கே வராததாகவும் சரி, இங்கே இருக்கக்கூடிய அந்த கூட்டணி கட்சிகளே மோடியை பயன்படுத்த கொஞ்சம் தயங்குறாங்களோ? இல்லை, தமிழ்நாட்டிலேயே வந்து உங்களுக்கு 2019 எலெக்ஷனில் மோடி படம் போடாமல் எம்ஜிஆர் ஜெயலலிதா படத்தை போட்டு தானே ஓட்டு கேட்டாங்க பாஜக. ஏன்னா ஆன்டி மோடினாலே உங்களுக்கு ஆன்டி மைனாரிட்டின்னு வந்துடுது. மைனாரிட்டினா சிறுபான்மையோருக்கு எதிராக இருக்கார் அப்படின்னு வந்துடுது. அப்புறம் சிறுபான்மையோர் ஓட்டை நீங்கள் வாங்கணும். தெலுங்கு தேசத்துக்கு பாஜக மாதிரி தெலுங்கு தேசம் கிடையாதுங்க. அவங்க வந்து இந்த முஸ்லீம் பிரிவுகளுக்கு இடஒதுக்கீடு கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க. அவர்கள் வந்து பல மாநிலங்களில் வந்து பெண்களுக்கு உரிமை கொடுக்குறாங்க இல்லையா, அந்த மாதிரி பெண்களுக்கு பஸ் கட்டணம், அது ஃப்ரீ பஸ்லாம் கொடுக்குறாங்க. அது மாதிரி அவரும் ப்ராமிஸ் பண்ணியிருக்காரு. அங்கே வந்து மாநில தேர்தல் சேர்ந்து நடக்குது. ஆனால் அதில் சில விஷயங்களுக்கு வந்து இவங்க பாஜக உடன்பட மாட்டேங்கிறாங்க. இந்த பெண்களுக்கு கொடுக்குற தொகையோ அல்லது வந்து இந்த மாதிரி இடஒதுக்கீடு பற்றின முஸ்லீம்களுக்கான விஷயங்கள் பற்றியோ அவங்க ஒத்துக்கிறது இல்லை. அவங்க வந்து தேர்தல் அறிக்கை வெளியிடும் போது கூட அந்த பாஜக பிரதிநிதி அந்த தேர்தல் அறிக்கையை வாங்கவே மாட்டேன்ட்டார் கையில். அதனால் வந்து இவங்க வந்து ஆந்திராவில் வந்து ஓரளவுக்கு இஸ்லாமியர்கள் பாப்புலேஷன் அதிகமாக இருக்கிற இடங்கள் வெற்றியை தீர்மானிக்கிறது ஒரு 30 சட்டமன்ற தொகுதியில் அவங்க தீர்மானிக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்போ நாயுடு வந்து மோடி படத்தை போடாமல் ஓட்டு கேட்கறது ஒன்றும் ஆச்சரியம் கிடையாது. அங்கே வந்து இன்ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா பார்லிமெண்ட் எலெக்ஷனில் கூட ஜெகன்மோகனுக்கு தான் இன்னும் செல்வாக்கு இருக்குது. மொத்தம் 25 தொகுதி அங்கே இருக்குது. அதில் இந்த வாட்டி ஜெகன்மோகன் கண்டிப்பாக 15 இடங்கள் வெற்றி பெறத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. தெலுங்கு தேசமும் ஒரு 6-7 இடங்கள் வெற்றி பெறத்துக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் காங்கிரஸே ஒரு இடம் வெற்றி பெறத்துக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ பிஜேபி ஒரு 6 இடத்துல போட்டி போடுறாங்க, அதில் 2 இடத்துல வெற்றி பெறத்துக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் என்ன பிரச்சனைன்னா இவங்க மாநிலத்தில் ஆட்சிக்கு வரணும்னா தெலுங்கு தேசம் மைனாரிட்டிகளை பகைச்சிட்டு முடியாது. குறிப்பாக முஸ்லீம்கள் கிறிஸ்தவர்களை பகைச்சிட்டு நீங்கள் அங்கே வர முடியாது. அதனால் மோடி படத்தை வந்து அங்கே பயன்படுத்தாத இருக்காங்க. அதில் ஒன்றும் ஆச்சரியம் கிடையாது ஆக்சுவலி. ஏன்னா முஸ்லீம்களை எடுத்து தானே களமாடிட்டு இருக்காரு மோடி. இல்லை, இப்போ மோடி என்ன சொல்கிறாருன்னா காங்கிரஸுக்கு தான் முஸ்லீம்களுக்கு எதிரானவங்க, முஸ்லீம்கள்லாம் இப்போது எங்கள் பக்கம் வர ஆரம்பிச்சிட்டாங்க, காங்கிரஸ் இனி அவங்க நம்ப மாட்டாங்க அப்படின்ட்டுலாம் சொல்கிறார். இல்லை, அது அவருடைய எதிர்பார்ப்பு ஆக்சுவலாக. அந்த மாதிரிலாம் இல்லை. அது வந்து அவங்க வந்து ரொம்ப தெளிவாக இருக்காங்க. அதாவது முஸ்லீம்களுக்கு எதிராக எப்படிப்பட்ட ஒரு வெறுப்பு பேச்சுகளை வந்து எல்லோரும் பேசுகிறாங்க, பாஜகவில் பேசுகிறாங்க அப்படின்றது நல்லாவே தெரிஞ்ச விஷயம். எதுக்காக நீங்கள் பாகிஸ்தானை தேவையில்லாமல் இழுக்கிறீங்க? பாகிஸ்தானை இழுக்கிறதுக்கான காரணம் என்ன ஆக்சுவலாக? ஸோ இங்கே இருக்கிற முஸ்லீம்கள் பாகிஸ்தானுக்கு ஆதரிக்கிறாங்கன்ற ஒரு விஷயத்தை நீங்கள் ஏற்கனவே பல தடவை சொல்லிட்டு இருக்கீங்க. அதனால் பாகிஸ்தானை சொல்கிறது மூலமாக இங்கே இருக்கிற முஸ்லீம்களையும் பாகிஸ்தான் ஆதரிக்கிறாங்கன்றது நீங்கள் சொல்ல வரீங்க. ஸோ ஒரு காங்கிரஸ் கட்சி வந்து காங்கிரஸ் கட்சி முஸ்லீம்களுக்கு என்ன பண்ணித்து, எது பண்ணித்து, எவ்வளோ பண்ணித்துன்றதை விட இங்கே முக்கியமான விஷயம் என்னென்னா
முஸ்லீம்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா பாஜக ஆட்சிக்கு வருது நமக்கு நல்லது இல்லைன்னு நினைக்கிறாங்க, அவ்வளோதான். அடிப்படையான விஷயம் இதுதான். காங்கிரஸ் முஸ்லீம்களுக்கு என்ன பண்ணலன்றது அடுத்த கேள்வி. ஆனால் நீங்கள் ஆட்சிக்கு வந்தால் எங்கள் நிலைமை ரொம்ப மோசமாயிடும், இப்போ இருக்கிறதே மோசமாயிடும் எங்களுக்குன்றதான் முஸ்லீம்களோட பாயிண்டாக இருக்குது. அதனால தான் முஸ்லீம்கள் சிஏஏ போன்ற சட்டங்கள் நீங்கள் எங்கே அகதிகள் சட்டத்தில் எங்கே மத ரீதியான விஷயத்தை கொண்டாந்தீங்க, நீங்கள் முத்தலாக் போன்ற விஷயங்கள் மத ரீதியான விஷயங்கள் அதில் இருக்கு நீங்கள் தலையிடுறீங்க. அவங்க மதத்தில் சில தவறுகள் இருந்தால் அதை அவங்க திருத்த வேண்டியது அவங்க கடமை. இந்து கஸ்டம்ஸில் எவ்வளவோ மூட நம்பிக்கைகள், எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது, எல்லாத்தையும் உள்ள தலையிட்டு ஏதாவது பண்ணுறீங்களா? நீங்கள் பண்ண முடியுமா உங்களால்? அது மத ரீதியான ஒரு சுதந்திரம் இருக்குது. அவங்க முஸ்லீம் மதத்தில் அந்த தலாக் சொல்கிற விஷயத்தில் சில விஷயங்கள் தவறாக சில பேர் பண்ணுறாங்கிறதுக்காக ஒட்டுமொத்த அந்த அந்த மதத்தோட அந்த விதிகளே வந்து தவறுன்னு நீங்கள் சொல்ல முடியாது. அது சில பேர் தவறு பண்ணுறாங்க, அதுக்கு நீங்கள் எப்படி உள்ளே போகலாம்? நீங்கள் பொது சிவில் சட்டம் கொண்டுன்ற ஒரே காரணத்துக்காக அந்த மதத்துக்குள்ளே நீங்கள் தலையிடுறீங்க நீங்கள். ஸோ அதனால் உங்களுடைய நோக்கம் வந்து என்னென்னா, அந்த மதத்துக்குள்ளே தலையிடுறதோட நோக்கம் என்னென்னா, நான் பொது சிவில் சட்டம் கொண்டு வந்து உங்கள் எல்லாரையும் கொண்டாந்துருவேன், உங்களுக்கும் தனி சட்டம் கிடையாது. இங்கே வந்து இந்தியாவில் வந்து ரிலீஜியஸாக நீங்கள் நம்புகிற ரிலீஜன் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம், நீங்கள் நம்புகிற ரிலீஜன் நீங்கள் ப்ரீச் பண்ணலாம், எல்லாமே பண்ணலாம். ஆனால் வந்து நீங்கள் வந்து ஒரு கவர்மெண்ட் வந்து ஒரு மதத்துக்குள்ளே பூந்து அதை சரி பண்ணுறோன்ட்டுலாம் எதுவும் பண்ண முடியாது. இப்போ முஸ்லீம்களுக்கு ஜீவனாம்சம் கிடையாதுங்க. உதாரணமாக அது வந்து ராஜீவ்காந்தியை வந்து கோர்ட் ஆர்டர் பண்ணிட்டு உடனே ராஜீவ்காந்தி அது இப்போ இது பண்ணி பழையபடியே ஜீவனாம்சம் கிடையாதுன்ற விஷயத்தை கொண்டு வந்தாருன்னு பல தடவை சொல்லுவாங்க அவங்க. முஸ்லீம்களில் ஏன் ஜீவனாம்சம் கிடையாது அப்படின்னா, முஸ்லீம்களில் மறுமணம் செய்கிறதுக்கான உரிமை உண்டு. இந்துக்களில் மறுமணம் செய்கிறதுக்கான விஷயங்கள் இப்போ பல வருட காலம் கிடையாது, இப்போ தான் நடக்குதே தவிர ரொம்ப வருஷமாக கிடையாது. ஆக்சுவலாக இந்த விதவைகள் மறுமணம்ன்றது முஸ்லீம்களை அனுமதிக்கப்பட்ட ஒன்று. நேற்று நீங்கள் தலாக் சொல்லிட்டு நீங்கள் உடனே திருமணம் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து அடுத்தது உங்களுக்கு வாழ்க்கை அவைலபிளாக இருக்கிறதுனால அங்கே ஜீவனாம்சன்ற விஷயத்தை வந்து அவங்க எடுத்து வைக்கலாம் அவங்க ஆக்சுவலாக. ஆனால் இப்போ வந்து எல்லாருமே வந்து எல்லா முஸ்லீம்களாகட்டும் இந்துக்களாகட்டும் எல்லாமே இப்போது சிவில் கோர்ட்டில் தான் போயிட்டு எல்லாமே தீர்மானிக்கிறாங்க. திருமணம் பதிவு பண்ணுறதுலேருந்து ஆரம்பிச்சிங்கன்னா மத ரீதியாக நீங்கள் பண்ணால் கூட திருமணத்தை பதிவு பண்ண வேண்டியிருக்கு. ஈவன் விவாகரத்து கூட மத ரீதியாக இல்லாமல் நீங்கள் கோர்ட்டுக்கு போய் வாங்க வேண்டிய அவசியம்லாம் இருக்குது. எல்லாமே சட்டப்பூர்வமாக மாறிட்டு இருக்கு. எல்லாம் அந்த மதம் மட்டுமே சொன்னால் போகாது, நீங்கள் சட்ட ரீதியாகவும் பண்ணணுன்ற ஒரு விஷயம் இப்போ வந்துட்டு இருக்கு. அதனால் இந்த கவர்மெண்ட் தேவையில்லாமல் இந்த மதத்துக்குள்ளே போடுறது. அதான் என்னுடைய பாயிண்ட் என்னென்னா, காங்கிரஸ்காரங்க முஸ்லீம்களுக்கு என்ன பண்ணுறதை விட மோடி மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் நாங்கள் சேஃபாக இருக்க மாட்டோம் சிறுபான்மையோர்னா அவங்க நினைக்கிறாங்க. அதுதான் எதிர்ப்புக்கான முக்கியமான காரணம். இந்த 400 வெற்றி அப்படின்ற அந்த கான்ஃபிடன்ஸ் வந்து மோடிக்கே குறைஞ்சிருச்சோ? அதை பற்றி அவர் பேசுறதே இல்லையே. காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்து விட்டால் இடஒதுக்கீடு வந்து முஸ்லீம்களுக்கு கொடுத்துருவாங்கன்னு ஏன் பேசுகிறாரு? காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்து விட்டால் நீங்கள் பேச வேண்டிய காரணம் என்ன? உங்களுக்கே நம்பிக்கை இல்லாததான் அது காரணம். அதனால் வந்து அவங்களுக்கே நம்பிக்கை கிடையாது ஆக்சுவலாக. அதனால தான் வந்து 400 370 ஆகி இப்போ 300 வந்தாலே பெருசுன்ற அளவுக்கு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. மெஜாரிட்டி கம்ஃபர்டபுளாக பிஜேபி வாங்கிடுங்களா சார்? இல்லைங்க, நேற்று வரையும் இருக்கிற விஷயம் என்னென்னா, இன்றைக்கி 3வது கட்டம் நடக்குது. 272 270 வரையும் அவங்க வந்து கம்ஃபர்டபுளாக வாங்குவாங்க அப்படின்ற விஷயம் இன்றைக்கி வரையும் இருக்குது. அது அடுத்த 4 கட்டத்தில் எப்படி போகும்னு சொல்ல முடியாது. இன்றைக்கி வரையும் வந்து பாஜக வந்து 270 வரையும் வாங்குவாங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. இவங்க வந்து ஒரு 220 வரையும் போவாங்க இந்தியா கூட்டணி அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்குது. அது வந்து எப்படி அடுத்த 4 கட்டம் எப்படி போகும்னு சொல்ல முடியாது. அதனால் வந்து இன்னும் வந்து ஒரு சின்ன ஒரு ஸ்லைட்டாக ஒரு அப்பர் ஹெட்டில் வந்து மோடி இருந்தால் கூட இறுதியாக வந்து இந்த 400 370 கற்பனை, அதெல்லாம் கனவு, அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. இனிமேல் அந்த எண்ணிக்கையெல்லாம் அவங்க தொடவே முடியாது ஆக்சுவலாக. இனிமேல் அவங்க வந்து வந்தால் இந்த தொட்டும் தொடாமல் ஏதாவது மெஜாரிட்டி அந்த ஃபிகரை டச் பண்ண முடியுமா பார்க்கலாம். இல்லாட்டி அவங்க ஷார்ட்டேஜாக போகிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. 222 220 போகிறதுக்கான வாய்ப்பு கூட இருக்குது. இனிமேல் ஃப்யூச்சரில் வந்து இந்தியா கூட்டணியோட பிரச்சாரம் உண்மையிலே ஈடுபட்டு, பிரியங்காவோட பிரச்சாரம் பெருசாக ஈடுபட்டு, அசாம்லலாம் எதிர்பார்க்கறதோட அதிகமான கூட்டம்லாம் வந்தது. அங்கே வந்து போன வாட்டி அவங்க ஒன்றுமே வாங்கலை, காங்கிரஸ் 2 3 தான் வாங்கினாங்க. இந்த வாட்டி அவங்க எல்லாம் இன்க்ரீஸ் பண்ணாங்க. இப்போ கர்நாடகாவில் வந்து போன வாட்டி காங்கிரஸ் 3 தான் வாங்கினாங்க. இந்த வாட்டி குறைஞ்சபட்சம் இந்த பிரஜ்வல் ரேவண்ணாத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 14 தொகுதிகள் நடக்குது. இந்த ஏற்கனவே 14 நடந்து போச்சு. குறைஞ்சபட்சம் அங்கே வந்து 18 17 வாங்குவாங்கன்னு இருக்குது. அப்புறம் தெலுங்கானாவில் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. போன தடவை 3 தான் வாங்கினாங்க, இந்த தடவை 13 வாங்கினா ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஸோ இதெல்லாம் இப்படிலாம் இன்க்ரீஸ் ஆகும்பொழுது காங்கிரஸ் 100 கிராஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. காங்கிரஸ் 100 கிராஸ் பண்ணாலே பாஜக 303லேருந்து 203 குறைஞ்சிரும். அது டெஃபினட்டு, அதில் ஒன்றும் சந்தேகமே வேண்டாம். ஸோ அதனால் வந்து காங்கிரஸும் அதோட இந்தியா கூட்டணி கட்சிகளும் குறிப்பாக காங்கிரஸ் 100 இடத்துக்கு மேலே வந்தாலே போகிறோம். பாஜகவுன்னா மெஜாரிட்டி டச் பண்ணுறதுக்கான வாய்ப்பே கிடையாது. அது கூட்டணி கட்சிகளை நம்பி இருக்கும். அந்த கூட்டணி கட்சிகள் எவ்வளோ எடுக்குன்னு சொல்ல முடியாது. ஒருவேளை கணிசமான அளவு தொகுதிகள் குறைந்தால் மோடிக்கே ஆபத்து வரலாம் ஆர்எஸ்எஸ்ஸால் அப்படின்னு ஒரு பார்வை சொல்கிறாங்க சில பேர். அது எப்படி பார்த்து மோடிக்கே வந்து அந்த ஒரு குறிப்பிட்ட ஏஜ் வந்ததுக்கப்புறம் அவங்க வந்து ஆளை மாற்றுவாங்க. 75 வருஷத்துக்கு அப்புறம் ஆள் இருக்கக்கூடாது. அது இப்போ என்னென்னா, இந்த ஆர்எஸ்எஸோட இது ஒரு நூற்றாண்டு விழா வருது 2025. அந்த 2025 வரும்பொழுது தான் இருக்கணும் பதவி இல்லைன்னு மோடி நினைக்கிறார்.
ஆர்எஸ்எஸ் என்ன நினைக்கிறது, சரி அது வரையும் இருந்துட்டு போட்டோம், அதுக்கப்புறம் இவரை மாற்றிக்கலாம், ஆட்சிக்கு வந்தால் மோடி மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் அது வரையும் இருக்கட்டும், 25க்கு அப்புறம் நம்ம பிரைம் மினிஸ்டர் மாற்றிக்கலான்னு ஆர்எஸ்எஸ் நினைக்கிறாங்க. ஸோ அதனால் வந்து இந்த 2025 வரையும் மோடிக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. மீண்டும் தப்பித்தவறி மோடி ஆட்சிக்கு வருகிறார் என்று வைத்துக் கொண்டால் கூட அவர் தான் பிரதமராக இருப்பார். 2025 ஆர்எஸ்எஸ் நூற்றாண்டு விழாவை பிரமாதமாக கொண்டாடிட்டு அவர் ஆனரபுளாக ரிட்டையர் ஆகிடுவார். அதுக்கடுத்து அவங்க ஆளை திணிப்பாங்க. சிவா சார், நிறைய விஷயங்களை பகிர்ந்து நன்றி. தேங்க்யூ. உலக தமிழர்களை அழகின் உச்சமான சுவிட்சர்லாந்தில் சந்திக்க ஓர் அரிய வாய்ப்பு. தி ரைஸ் அமைப்பின் 13வது உலக தமிழர்கள் மற்றும் திறனாளர்கள் மாநாடு நடைபெறும் நாள் ஜூன் 7ஆம் தேதி முதல் 9 வரை 2024 சுவிட்சர்லாந்து நாட்டில் உலக புகழ்பெற்ற டாவோஸ் காங்கிரஸ் சென்டரில். முன்பதிவிற்கு www.tamilrise.org, தொடர்புக்கு 9150060032.